ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வெள்ளை சோள பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கப்பு வெள்ளை சோளம், ஒரு கப்பு இட்லி அரிசி, அரை கப்பு உளுந்து, அரை டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து ஒரு 5-6 தண்ணி ஊற்றி கழுவிட்டு 6 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் ஒரு தடவை கழுவிட்டு தண்ணி வடிகட்டி கிரைண்டர்லேயோ மிக்ஸி ஜார்லேயோ நார்மல் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இதை நம்ம உப்பு போட்டு கையால் கரைச்சி வச்சிடலாம். மாவு நல்லா புளிக்கணும். புளிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பணியாரம் பண்ணுவோம். மாவு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா புளிச்சிடுச்சு. பணியாரம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறதையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரினா பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தோசை மாவுலேருந்து ஒரு 4 கரண்டி எடுத்து வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ பணியாரம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பணியார பேன் சூடு பண்ணிவிட்டு எல்லா குழியிலையும் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பணியார மாவை இதில் பாதி அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. முழுசாக ஃபில் பண்ணிங்கன்னா வெந்து வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் வேகட்டும். இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வரும். இப்போது நல்லா வெந்துருச்சு. எடுத்துட்டு இதோட ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் முத்தமிழ் சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.